டிஃபனுக்கு அவல் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு புளியோதரை பண்ணுங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டக்குன்னு ஊறணும்னா சுடு தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு லேசான அவல். இது பாத்தீங்கன்னா கெட்டி அவலும் இருக்கு, லேஸ் அவல் இருக்கு. நான் லேஸ் அவல் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணி ஒரு தடவை கீழே ஊத்திட்டு இன்னொரு தடவை தண்ணி ஊத்திட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சீங்கன்னா சூப்பரா ஊறிடும். ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா குழஞ்சிருங்க. அதனால டக்குன்னு ஊறினதுமே தண்ணி வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 4 அல்லது 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய், நான் இன்னைக்கு கடலெண்ணெய் தான் சேர்க்கிறேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை. வேர்க்கடலை உங்களுக்கு கிறிஸ்பியாவே வேணும்னா நீங்க எண்ணெயில முதல்ல வறுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்ப இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம புளி 2-3 தடவை தண்ணி ஊத்தி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதை உள்ள சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நீங்க தாளிக்கும் போது ஒரு 2 வரமிளகா கூட சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு. இவ்வளவுதாங்க இதுக்கு சேர்க்கறதே. உப்பு கண்டிப்பா பத்தாது, நம்ம கடைசியில கொஞ்சம் சேர்க்க வேண்டி இருக்கும். ஹை ஃபிளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கெட்டியானதுக்கு அப்புறமா, இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேல வரும். இந்த டைம்ல கொஞ்சம் வெள்ளைப்பொடி அல்லது நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப நான் இதுல பாதி எடுத்து வச்சிடறேன். ஏன்னா நம்ம அவல் சேர்த்துட்டு கலந்துட்டு அதிகமாயிருச்சுன்னா ரொம்ப புளிப்பா இருக்கும். அதனால பாதி எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த கலவையில அந்த ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க பாருங்க அவல், அதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் உதுத்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஆச்சு ஊற வச்சு, அதனாலதான் கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிடுச்சு. உதுத்து விட்டா சரியா போயிடும். நான் அந்த கிரேவியோடவே நாட்டு சக்கரை சேர்த்திருக்கணும், சேர்க்காததுனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த கிரேவி பத்தலைங்க, அதனால இன்னும் 2 ஸ்பூன் அளவுக்கு கிரேவியை உள்ள சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பும் எனக்கு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்திருக்கேன். இதே கெட்டி அவல் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகுங்க ஊறுறதுக்கு. அது பார்த்து நல்லா ஊறினதுக்கு அப்புறமா எடுத்துட்டு வடிச்சிட்டு இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இது டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு கூட எடுத்துக்கலாங்க. எனக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த புளி காய்ச்சல் மிச்சமாச்சு. அடுத்த நாளைக்கோ அன்னைக்கோ கூட நம்ம சாதத்தோட கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்.